வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார ஞாபகம் வருதே நிகழ்ச்சியிலும் நாங்கள் முக்கியமான ஒரு ஆளுமையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம். வாழ்வில் ஒவ்வொரு தடங்களிலும் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் படிப்படியாக முன்னேறி வருகிறான். ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வளர்ச்சி கால பகுதியில் பல துறைகளில் சாதனையாளர்களாக திகழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறான ஒரு ஆளுமைதான் இன்றைய தினம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அதிதி. இவர் ஒரு முன்னாள் அரசாங்க அதிபர், சிறந்த இலக்கிய கர்த்தா, அதனிடத்தில் சிறந்த பேச்சாளர், சிந்தனைவாதி, அறநெறி தொடர்பாக, அதனிடத்தில் சமய வழிபாடுகள் தொடர்பாகவும் பாடநெறிகள் தொடர்பாகவும் பல்வேறு நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை இதுவரையும் எழுதியிருக்கிறார். இந்த வகையில் ஒரு இலங்கையினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர், சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒருவர், இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமினுடைய பாராட்டை பெற்றவர். இலங்கையின் சிங்கள மொழியிலும் இவருடைய பல சிறுகதைகள், அதனிடத்தில் பல நூல்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. அதனையும் தாண்டி தென்னிந்தியாவில் இருக்கின்ற எத்தனையோ எழுத்தாளர்களுடைய நூல்களை நாங்கள் படிக்கிறோம். அங்கே இருக்கின்ற படைப்பாளிகள் கூட, பதிப்பகங்கள் கூட இவருடைய நூலை வேறு மொழிக்கு பிரசுரித்திருக்கின்றன. ஆங்கில மொழியிலும் கூட இவருடைய நூல்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது எம்மவர் அனைவருக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஆளுமைகளுக்கும் இந்த பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, உடுவை தில்லை நடராஜா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமாக நன்றாக இருக்கின்றேன். நீங்கள் ஒரு முன்னாள் அரசாங்க அதிபர், அதுவும் அரச நிர்வாகம், முகாமைத்துவம் தொடர்பில் சிறந்த அனுபவம் பெற்ற ஒருவராக இருக்கிறீர்கள். அதனிடத்தில் இலக்கிய தளத்திலும் களத்திலும் நீங்கள் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியிருக்கிறீர்கள். அதன் எல்லா பரிமாணங்களையும் நீங்கள் தொட்டு பார்த்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த நேர்காணல் என்பது பார்க்கின்ற பார்வையாளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அதனிடத்தில் ஒரு சிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது கேள்வி, உடுவை எஸ் தில்லை நடராஜா என்றால் அனைவருக்கும் தெரியும். உங்களை பற்றிய பெரியதொரு அறிமுகம் தேவையில்லை. எல்லா மக்கள் மனங்களிலும் நீங்கள் நீங்காக இடம் பிடித்த ஒரு எழுத்தாளராக, அதே நேரத்தில் ஒரு அரசாங்க அதிபராக நீங்கள் மக்களுக்கு சேவையாற்றி இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய இலக்கிய பணிகளும் மெச்சத்தக்கதாக இருக்கின்றன. உங்களுடைய ஆரம்ப காலம் பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் ஆசைப்படுவார்கள். எப்படி உங்களுடைய யாழ்ப்பாண வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் இருந்தது? உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை எப்படி வளர்த்தெடுத்தார்கள்? எப்படி நீங்கள் இந்த அளவு தூரம் ஒரு சாதனையாளர்கள் வளர்ந்தீர்கள் என்பதை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள். யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து பருத்தித்துறை செல்லும் வழியிலே உடுப்பிட்டி என்ற ஒரு கிராமம். உடுப்பிட்டி என்ற கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் ஆரம்ப காலத்தில் இருந்து கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு வரை கற்றேன். குறிப்பாக எனது நன்றியை தெய்வத்துக்கு அடுத்த நிலையிலே எனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன விஷயம் என்றால், என்னை இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு உருவாக்குவதிலே பெரும் பங்கு வகித்தவர்கள் எனது அப்பாவும் அம்மாவும். அவ்வப்போது சிறுவயதில் இருந்தே நல்ல பல விடயங்களை சொல்லி அப்படி பின்பற்றி அவற்றையெல்லாம் பின்பற்றினால் நல்ல நிலைக்கு வருவாய் என்று அப்பாவும் அம்மாவும் சொன்னார்கள். ஒன்று, அறிவு மட்டும் இல்லை, ஒழுக்கத்தில் சிறந்தவனாக வர வேண்டும் என்பது எனது அப்பா அம்மா இருவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. மிக நல்ல பிள்ளையாக எல்லோருடைய நன்மதிப்பையும் பெறக்கூடிய அளவிலே எனது வாழ்வை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நேரம் எனது தந்தையார் அவற்றிற்கு மேலதிகம் கல்வி நன்மதிப்புக்கு மேலாக கலை இலக்கியத்திலே ஈடுபட்டு அதன் மூலம், அந்த கலை இலக்கியத்தின் மூலம் பல அறிஞர்களை சந்தித்து அவர்களது அறிவுரைகளை பெற்று எதிர்கால சந்ததிக்கு நீயும் ஏதாவது நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவனாக ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்று எனது தந்தையார் கனவு கண்டார். அந்த வகையிலே நான் ஏதோ வளர்ந்தேன், பெரிதாக வந்தேன் என்றால் அவை முழுவதும் எனது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் அவ்வப்போது என்னை வழிதவறி செல்ல விடாமல் என்னை பாதுகாத்த நண்பர்களுக்கும் உரியது. உங்களுடைய பண்பை பற்றி எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஒழுக்கமும் மெச்சத்தக்கதாக இருக்கிறது. பலரும், பல இலக்கியவாதிகளும் உங்களுடைய இந்த நற்குணங்களை பற்றி வியந்து பாராட்டுவதை நான் கேட்டிருக்கிறேன். சிறிய வயதிலிருந்தே நீங்கள் அப்படித்தான் இருந்தீர்களா, அல்லது குளப்படிக்கார பிள்ளையாக வளர்ந்தீர்களா? சிறிய வயதிலே சிறு சிறு குளப்படிகளை செய்தேன். ஆனால் அந்த குளப்படிகளையெல்லாம் அம்மா அவ்வப்போது நல்ல விஷயங்களை சொல்லி திருத்தினார். அதாவது பெரிதாக குளப்படி என்று சொல்கிற அளவுக்கு எதுவும் செய்ததாக நினைவில்லை. ஏனென்றால் சிறு வயதிலேயே அம்மா சொல்லுவாள், இப்படியெல்லாம் செய்தால் அந்த அக்கம் பக்கத்தினர் என்னை ஒதுக்கி விடுவார்கள். அக்கம் பக்கத்தினர் ஒதுக்கினால் பெற்றோர் எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் ஊரிலே மதிப்பிருக்காது என்று அம்மா சொன்னதை இப்பொழுதும் நினைக்கிறேன். அந்தளவிலே சிறு வயதிலே சில வேளை ஏதாவது ஒன்று ரெண்டு
தவறுகள் செய்திருக்கலாம், அது பெரிய தவறாக கருதவில்லை. அம்மாவும் என்னை திருத்தக்கூடிய வழியிலே மிக அன்பாக சொல்லி, தம்பி இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தால் அது உனக்கும் நல்லா இல்லை, பெற்றோர்களாகிய எங்களுக்கும் நல்லா இல்லை என்று சொன்ன நினைவுகள் இருக்கிறது. குறிப்பாக என்ன, அந்த சிறு வயதிலே பக்கத்து வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பழங்களை பிடுங்கி சாப்பிட்டிருப்பேன், அது சிறு களவு. அல்லது சில வேளை படங்கள் நாடகங்கள் போன்றவற்றிற்கு சென்றிருப்பேன். மற்றும்படி எந்த ஒரு நிலையிலும் நான் பெரிதாக துர்ப்பழக்கம் அல்லது வழிதவறி சென்றேன் என்று சொல்ல இயலாது. கடமைக்கு சேர்ந்த பின்னரும் எனது ஆரம்பகால நியமனம் போலீஸ் திணைக்களத்திலே வேலை கிடைத்தது. மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று எனக்கு முன்னர் நியமனம் பெற்றது. சீனியர்ஸ் என்று சொல்லுவோம், முதுமுறையில் கூடியவர்கள் அவ்வப்போது அறிவுரை சொல்லி என்னை நல்லாக நடத்தினார்கள். அதன் காரணத்தினால் நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வழிதவறி செல்ல விரும்பியதும் இல்லை, சென்றதும் இல்லை. உங்களுடைய இளமை பராயம் ஆரோக்கியமானதாகவும் அதே நேரத்தில் எல்லாருக்கும் இருக்கிற அனுபவத்தை கொண்டதாகவும் இருந்திருக்கிறது ஐயா. உங்களுடைய இந்த கலை இலக்கிய பணி இன்று பெரிய இடத்தை அடைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் நீங்கள் கல்வி கற்கின்ற காலத்திலேயே இந்த இலக்கியம் தொடர்பான ஒரு ஆர்வம் உங்களிடம் இருந்ததா? ஆம், அந்த ஆர்வத்திற்கும் தந்தை காரணமாக இருந்தவர். தந்தை பாடசாலைக்கு போகவில்லை, தனது 5 வயதிலேயே சுயதொழிலை தேடிக்கொண்டவர். ஆனால் அவர் பத்திரிகைகள் வாசிப்பார், சஞ்சிகைகள் பத்திரிகைகள் வாசிப்பார். என்னையும் சிறு வயதிலே அவற்றை வாசிக்க தூண்டினார், ஊக்குவித்தார். தம்பி இதை வாசிங்கொண்டு. யாழ்ப்பாணத்திலே ஒரு முக்கியமான உணவகத்திலே தந்தை வேலை செய்தார். அந்த உணவகத்துக்கு அருகில்தான் தமிழ் பண்ணை என்ற பெரிய ஒரு புத்தக சாலை இருந்தது. லங்கா புத்தக சாலை என்று இன்னொரு புத்தக விற்பனை நிலையம் இருந்தது. அந்த 2 நூல் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர்கள் எனது தந்தை. அந்த வகையிலே பணமதுவும் கொடுக்காமல் புத்தகங்களை எனது சிறு வயதிலிருந்து வாசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்லது ஒரு பாக்கியம் கிடைத்தது. அங்கே பணம் செலுத்தாமல் பல புத்தகங்களை எடுத்து வாசிப்பேன். தந்தை சொன்னார், புத்தகங்கள் வாசிக்கிறது போல நீ எழுதவும் ஆரம்பத்திலே எனது ஊர், எங்கள் ஊரில் இருக்கிற கோவில், என்னை கவர்ந்த ஆசிரியர், எனது பள்ளிக்கூடத்தில் நடந்த விளையாட்டு போட்டி, இப்படியான விஷயங்களிலே தான் எழுத ஆரம்பித்தேன். சுருக்கமாக ஒரு 10-11 வயதிலேயே சின்னனாக எழுத ஆரம்பித்தேன். சில விஷயங்கள் வீரகேசரி, அந்த நாட்களில் ஈழநாடு, தினகரன் போன்ற சிறு பத்திரிகைகளிலே சிறுவர் பகுதி, மாணவர் மலர், அப்படியான பகுதிகளில் அவை பிரசுரமானது. அதே போல் இலங்கை வானொலியில் இளைஞர் மன்றம் சிறுவர் மலருக்கு நான் எழுதினதை அப்பொழுது ஒலிபரப்பினார்கள். இவற்றின் காரணமாக சிறு வயதிலே சிறியவனாக சின்ன விஷயங்கள் எழுத ஆரம்பித்து பின்னர் வளர வளர அது சிறுகதையாக, பிறகு பயனுள்ள கட்டுரைகளாக இப்படியெல்லாம் மாறத் தொடங்கினது. ஆரம்ப கால முயற்சி பள்ளிக்கூட மாணவனாக இருந்த காலத்தில் அந்த மாணவ பருவத்திலே ஏற்பட்ட உந்துதல் அந்த அளவிலே அவை மாணவனாக எழுத ஆரம்பித்தது என்று சொல்லுங்கள். அதன் பின்னர் வளர்ந்திருக்கிறேன். அதுவும் சரியாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய ஊரினுடைய தனித்துவம் உங்களுக்கு பிடித்ததனால் தான் நீங்கள் உடுவை எஸ். தில்லை நடராஜா என்று உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டீர்களா? ஆம், என்னுடைய ஊரின் பெயர் உடுப்பிட்டி. பள்ளிக்கூட காலம் வரை, அதாவது இங்கே கொழும்பிலே 67 நியமனம் பெறும் வரை நான் தில்லை நடராசா, தில்லை என்ற பெயரிலே தான் பத்திரிகைகள், ஈழநாடு, சுதந்திரன், வீரகேசரி, தினகரன் ஆகிய பத்திரிகைகள் எழுதினேன். இலங்கை வானொலியிலும் எனது பிரதிகள் ஒலிபரப்பாகின. இங்கே 67ஆம் ஆண்டு கொழும்புக்கு வந்த பின் நான் தில்லை நடராசா என்ற பெயரில் எழுதின பொழுது தில்லை என்றும் தில்லை நடராசா என்றும் வேறு பல இலக்கியவாதிகள், பேராசிரியர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்போ சாதாரணமாக ஒரு 20 வயது, 19-20 வயதிலேயே என்னை பார்த்து பலர் ஆச்சரியப்பட்டார்கள், இப்படியெல்லாம் கட்டுரை எழுதுகிறார் என்று. அப்போ என்னை அடையாளப்படுத்துவதற்காக அந்த உடுப்பிட்டி என்ற பெயரை சுருக்கி உடுவை தில்லை நடராசா என்று போட்டால் நல்லா இருக்கும் என்று உடுவை என்று ஆரம்பித்தேன். உண்மையாக நான் இன்றும் எனது கிராமத்தை விரும்புவதற்கு காரணம், எனது கிராமம் இயற்கையான சூழலிலே இயல்பாக எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு கிராமம். அங்கே ஆலயங்கள் உண்டு, தோட்டங்கள் இருக்கின்றது, வயல்கள் இருக்கின்றது, விளையாட்டிடங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இல்லாத ஒரு அம்சமும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எல்லா அம்சங்களும் இருந்தது. மற்றது அந்த ஊர் மக்களும் அவ்வப்போது என்னை வழி நடத்தி அறிவு தந்தார்கள். அந்த வகையிலே எனது கிராமத்தை என் உயிரினும் மேலாக
நேசிக்கின்றேன். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் சந்தித்திருப்பது இலங்கையினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், மிகச்சிறந்த இலக்கியவாதி, அதனிடத்தில் சிறந்த அரச நிர்வாகி என்று கூட நாங்கள் சொல்லலாம். இவர் பல இடங்களுக்கும் சென்று பல்வேறு செயல்முறை வழிகாட்டல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார், கருத்தரங்களை நடத்தி வருகிறார், பல வெளிநாடுகளுக்கு சென்று அனுபவங்களை பெற்ற ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் அதனிடத்தில் இலக்கியவாதியாகவும் இருக்கிறார். இவரிடமிருந்து பல விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஞாபகம் வருதிய நிகழ்ச்சியில் நாங்கள் அவரோடு இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, உங்களுடைய முதலாவது சிறுகதை தொகுதி நிர்வாணம் என்று வருகிறது. இந்த நிர்வாணம் சிறுகதை தொகுதி சாதாரணமாக நீங்கள் எழுதியிருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் பெரியதாக இருந்திருக்கிறது. மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான பிரதிகள் விட்டிருக்கின்றன. எப்படி ஒரு முதலாவது சிறுகதை தொகுதியிலேயே உங்களுக்கு இந்தளவு தூரம் தாக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அதை எந்த அளவு தூரம் அதனை உங்களால் படிக்க முடிந்தது? இதையும் ஒரு எதிர்பாராத திருப்பம் என்று கூறலாம். பாடசாலையில் எழுதத் தொடங்கி இங்கே 67ஆம் ஆண்டு கொழும்புக்கு நியமனம் பெற்ற பின்பும் பிரபல பத்திரிகைகள், அந்த நாட்களில் தினகரன், வீரகேசரி போன்ற பத்திரிகைகள் எனது ஆக்கங்களை பிரசுரித்தன. ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் ஒலிமஞ்சரி என்ற நிகழ்ச்சியை நடாத்தி வந்தார் எஸ்கே பரராஜசிங்கம் என்ற ஒரு விற்பனர். அந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் வெளியான கதைகளை திரு KS சிவகுமாரன் தமிழாக்கம் செய்து வாசிப்பது வழக்கம். ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நேயர்கள் ஒரு வினாவை எழுப்பியிருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் ஆங்கில சிறுகதைகளைத்தான் மொழிபெயர்த்து வாசிக்கின்றீர்கள், தமிழ் ஆக்களுக்கு இடம் கொடுப்பதில்லையா, இலங்கை எழுத்தாளர்களுக்கு இடம் கொடுப்பதில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது எஸ்கே பரராஜசிங்கம் சொன்னார், எங்கள் நாட்டை சேர்ந்தவர்களும் இலங்கையை சேர்ந்தவர்களும் எழுதுங்கள், உங்கள் ஆக்கம் தரமானதாக இருந்தால் நாங்கள் ஒலிபரப்புவோம் என்று. அந்த வகையிலே நிர்வாணம் சிறுகதையை 1967ஆம் ஆண்டு எழுதினேன். அதை எஸ்கே பரராஜசிங்கத்தின் ஒலிமஞ்சரி என்ற நிகழ்ச்சியிலே திரு KS சிவகுமாரன் வாசித்தார். அந்த சிறுகதையை பாராட்டி இந்தியாவிலிருந்தும் கடிதங்கள் வந்தன. அந்த நிர்வாணம் சிறுகதை என்னென்றால் மிகவும் சிறுகதை, ஒரு தலைப்பிலே ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு கொடுத்ததாக பல விமர்சகர்கள் பாராட்டினார்கள். பின்னர் அந்த சிறுகதை தொகுதி இலங்கையில் வெளிவந்து இந்தியாவிலே சர்வதேச சிறுகதைகளுக்கு நிகரானது என்று பரிசு தந்தார்கள். இந்திய பதிப்பகங்கள் அதை மீள்பதிப்பு செய்தது. மீண்டும் சிங்கள நண்பர்கள் அதை சிங்களத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே சிங்களத்திலும் மொழிபெயர்த்தோம். இதற்கெல்லாம் காரணம் என்னென்றால் ஒவ்வொரு ஆக்கமும் சிறுகதை அல்லது கவிதை ஏதாவது ஒரு செய்தியை, மக்களுக்கு பயனுள்ள செய்தியை சொன்னால் அது நிச்சயமாக வரவேற்பை பெறும் என்பது எனது நம்பிக்கை. அதிலே சற்று கவனம் எடுத்து எனது ஆக்கங்களை படைத்து வருகின்றேன். ஐயா, உங்களுக்கு கிடைத்த அந்த முதலாவது பாராட்டு, அதுவும் இந்தியாவிலிருந்து வருகின்ற பொழுது, கடல் கடந்து வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமிதம் இருந்திருக்கும். இதனை உங்களுக்கு எழுதியிருக்க அன்பளில் நெல்லை மாவட்டம். அதாவது நான் அந்த சகோதரி வானொலியில் அதை கேள்விப்பட்டு ஒரு கடிதத்தை எழுதினார். இந்த இடத்திலே ஒன்று சொல்ல வேண்டும், நான் இந்தியாவிற்கு பல தடவைகள் சென்ற பொழுதும் இந்திய நேயர்கள் எங்கள் இலங்கை வானொலியை விரும்பி கேட்கிறார்கள். இங்கே ஒரு கதையை கூட சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு முறை இந்தியாவிலே பெரிய சூறாவளி அடித்து கரையோர பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஜவஹர்லால் நேருஜி பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் டெல்லியிலிருந்து ஒரு குழுவை அனுப்பினார். இப்படியெல்லாம் அதாவது கடல் சீரப்போகிறது, கடல் கொந்தளிக்கப் போகிறது, சூறாவளி வரப்போகிறது என்று வானிலை அவதான நிலையம் என்ன செய்தது, வானொலி நிலையங்கள் என்ன செய்தன என்று ஒரு குழுவை அனுப்பினார் இவற்றையெல்லாம் விசாரிக்க. அந்த குழுவினர் சொன்னார்கள், தெரிவித்த அறிக்கை என்னென்றால், வானிலை அவதான நிலையம் சரியாக கடமையாற்றியது, வானொலியிலும் ஒலிபரப்பினார்கள். ஆனால் இந்திய மக்கள் இந்திய வானொலியை கேட்காமல் இலங்கை வானொலியை கேட்டார்கள். ஆனபடியால் என்ன நடந்ததென்று அவர்களுக்கு தெரியாது. இந்திய மக்கள், நான் பல முறை சென்றபொழுதும் அவர்கள் சொன்னார்கள், இலங்கை வானொலி நிகழ்ச்சிகள் தரமாக இருக்கின்றது, மக்களை மகிழ்விக்கிறது, அதன் காரணமாக நாங்கள் இலங்கை வானொலியே தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே பெருமையாக இருந்தது. இந்த மண்ணை சேர்ந்தவன் என்ற வகையிலே இன்றைக்கு கூட அன்னை வானொலி என்ற பொழுது அப்படி இருந்தது. அதே மாதிரி
ரூபவாகினி ஆரம்பித்த புதிதிலே 82ஆம் ஆண்டளவிலே நான் இந்தியா போன பொழுதும் சொன்னார்கள், இந்த ரூபவாகினி நிகழ்ச்சிகள் அங்கே தெளிவாக தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சற்று வித்தியாசமாக, குறிப்பாக நாங்கள் பயன்படுத்துகிற மொழி தமிழ் மொழி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான மொழியாக, இங்கே ஒளிபரப்பாகிற விஷயங்கள் அவர்களின் மனதை கவர்ந்த விஷயமாக இருந்ததையும் இந்த இடத்திலே குறிப்பிடுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இப்போது நாங்கள் அவர்களை பின்பற்றி தொலைக்காட்சிகளையும் வானொலிகளை நடத்துகின்ற துருப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் நினைக்கின்ற பொழுது கவலையாகத்தான் இருக்கிறது. ஐயா, நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுடைய இந்த ரசிகர்களுடைய இந்த கடிதம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. உங்களுக்கு அப்போது எவ்வாறான ஒரு உணர்வு இருந்தது? எவ்வாறான ஒரு கடிதத்தை நீங்கள் பெற்றவுடன்? உண்மையாக இதை ஒரு பெண்மணி எழுதியிருந்த பொழுது என்னை விட எனது நண்பர்கள், அப்பொழுது நான் ஒரு சமரியில் கூட்டு விடுதியில் இருந்தேன், அவர்கள் இந்த கடிதத்தை வாசித்து, அதாவது கடிதம் என்று அந்த நேரம் வந்தால் வாசித்து, அவர்கள் சற்று சந்தோஷமாக அதை கொண்டாட வேண்டும் என்று தொடர்ந்தும் அந்த சகோதரி எனக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தார். பின்னர் ஒரு கடிதத்திலே குறிப்பிட்டார், உங்களின் ஆசீர்வாதித்தால், உங்களின் நட்பால் நானும் இந்திய பத்திரிகைகளிலே எழுதி வருகிறேன் என்று சில ஆக்கங்களை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவரது முதல் கடிதத்தை இன்னும் நினைவாக வைத்திருக்கிறேன். சந்தித்திருக்கிறீர்களா? இல்லை, நான் அவர்களை நேரிலே சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் போன நேரங்களிலெல்லாம் அவர் திருநெல்வேலியிலே வசிக்கின்றார். நான் வேறு வேறு இடங்களுக்கு சென்று எனது கடமை காரணமாக எனது பயணத்தை நீடிக்க முடியாத நிலையில் சந்திக்கவில்லை. பிறகு சில காலம் இப்பொழுது தொடர்பெதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு பெண்மணி, சில நேரம் திருமணமாகியிருக்கலாம். ஆனபடியால் நான் அந்த தொடர்புகளை நிறுத்திவிட்டேன். ஐயா, அதே நேரத்தில் உங்களை பற்றி பேசுகின்ற பொழுதோ நீங்கள் உங்களுடைய தந்தையாரை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆமாம், இந்த தந்தையாரை பற்றி குறிப்பிட்டதில் இதில் ஒரு புகைப்படம் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய தந்தையாரா? நீங்கள் ஆமாம், இவரை பற்றி நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள், அப்பா என்கிற தலைப்பில். அப்பா என்கின்ற தலைப்பில் எழுதினது என்னென்றால், அப்பா பள்ளிக்கூடம் போகவில்லை, வீட்டிலே வறுமை காரணமாக அவர் சிறிய வயதிலேயே 5 வயதிலேயே வீட்டிலிருந்து சிறிது தொலைவுக்கு அப்பால் சென்று ஏதாவது கூலி வேலைகள் செய்வார். அந்த கூலி வேலை முடிந்ததும் அவர்கள் நாட்கூலியாக 2 சதம் கொடுப்பார்கள். அந்த 2 சதத்தை அப்பா கொண்டு தனது தாயாரிடம், ஆச்சியிடம் கொடுப்பார். ஆச்சி அந்த 2 சதத்தை வாங்கி கொண்டு அழுவாவாம். ஏனென்றால் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வயதிலே இருக்கிற மகனை பள்ளிக்கு அனுப்பாமல் இப்படி அவனை கொண்டு உழைத்து சாப்பிடுகிறேனே என்று ஆச்சி அழுவாவாம். அந்த ஆச்சியின் கண்ணீரை, தாயாரின் கண்ணீரை காண பொறுக்க மாட்டாமல் மனவேதனைப்பட்டு அப்பா தானாகவே வந்து ஒரு கடையிலே சிறு வேலை செய்து படிப்படியாக அந்த கடையிலே ஒரு சமையல்காரனாக, பெரிதாக இல்லை, சமையல்காரனாக வந்தார். ஆனால் அப்பா தொடர்ந்து பத்திரிகைகள், சஞ்சிகைகள் வாசித்து தனது அறிவை விருத்தி செய்து கொண்டார். நல்ல விஷயங்களையெல்லாம் பின்பற்றத் தொடங்கினார். சிறு வயதிலே எனக்கும் சொல்லித் தருவார், தம்பி இப்படி செய், இது செய் என்று. அது படிப்பாக இருக்கலாம். உங்களுக்கும் தந்தைக்குமான அந்த உரையாடல் எப்படி இருக்கும்? நீங்கள் அன்றாடம் நீங்கள் ஒரு மாணவனாக அல்லது ஒரு சிறுவனாக உங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருந்த காலப்பகுதியில் உங்களுடைய அப்பா உங்களை எப்படி கையாண்டார்? அப்பா எங்கள் குடும்பத்திலே என்னை கட்டி என்று செல்லமாக அழைப்பார், அம்மாவை ராசா என்று கூப்பிடுவார். அங்கே என்னென்றால் அக்கம்பக்கத்து வீடுகளில் நடப்பது போல எங்கள் வீட்டிலே ஒரு நாளும் சண்டை என்று ஒன்றும் இல்லை. எல்லா விஷயத்திலையும் எனது பெற்றோர் மிக அன்பாக, அதே நேரத்தில் வாடா போடா என்ற சொல்லு கூட இல்லாமல் வாங்கோ இருங்கோ என்று பண்பாக கதைத்து எங்களையும் அந்த வழியில் கொண்டபடியால் நான் எனது வேலை கடமையாற்றுகின்ற இடங்களில் கூட எல்லாருடனும், சிற்றூழியர்களுடனும் நான் பண்பாகத்தான் பழகுவேன், அன்பாகத்தான் பழகுவேன். அதற்கு தந்தையின் வழிகாட்டல் ஒரு காரணம். அவ்வப்போது தந்தை இந்த சில விஷயங்களிலெல்லாம் மிகுந்த அக்கறையுடன் எப்படி சொன்னால் அதை நான் கேட்பேனோ அந்த வழியிலே சொல்லுவார். குறிப்பாக தந்தையே சிறு வயதிலே, 7-8ஆம் வயதிலேயே என்னை தம்பி இந்த படத்தை போய் பார்த்துட்டு வரும், அது நல்ல படம், இந்த நாடகத்தை பாரும், அது நல்ல நாடகம் என்று அனுப்பி வைப்பார். சில வேளை ஏதாவது 2 படத்தை நான் பார்க்க விரும்புகிற பொழுது தந்தை சொல்லுவார், தம்பி அந்த படம் அவ்வளவு உகந்த படம் அல்ல, சற்று பொறும், அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் இந்த படங்கள் வருகிறது, அப்போது பார்க்கலாம் என்று. அப்போ அப்பா என்னென்றால் எனது தந்தை பல விடயங்களுக்கு எனக்கு அனுமதி தந்தபடியால் 2 விடயங்களை எனது நன்மைக்காக சொல்கிறார் என்று நானும் அந்த விடயங்களிலே திருப்ப கேட்பதில்லை. எனது தாயாரும் அதுபோலத்தான்.
ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்கறையுடன் செயற்பட்டார்கள். இங்கே இன்னொரு விடயத்தை குறிப்பிடுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் உடுப்பட்டி கிராமத்திலே ஒரு நாள் இரவு 7 மணி போல் நான் குடையையும் எடுத்துக்கொண்டு வெளியே போவதற்கு புறப்படுகின்றேன். பக்கத்து வீட்டில் அம்மாவின் தாயார் ஆச்சி அந்த வேலியால் எட்டி கேட்குறார், குமரன் இந்த மலைகளே குடையையும் எடுத்துக்கொண்டு இங்கே போகிறான். அப்போ நான் சொல்கிறேன்னு ஒரு 40 கொப்பி வாங்கணுமெண்டு. ஆச்சி அம்மாவின் தாயார் என்னுடைய குடையை பறித்து நீ இருந்து படி, நான் போய் வேண்டிக் கொண்டு வரேன். அப்போ என்னென்றால் அந்த நாட்களில் எங்கள் பெற்றோரல்ல பெற்றோரின் பெற்றோரும் எங்கள் கல்வி ஒழுக்கம் முதலியவற்றிலே அக்கறை செலுத்தினார்கள். அப்போ பாருங்கள், ஒரு இரவு 7 மணிக்கு அம்மாவின் தாயார் நீ போக வேண்டாம், நீ இருந்து படியாண்டு போட்டு என்ன குடையை வாங்கி கொண்டு போய் கடையை போய் கொப்பி பண்ணி கொண்டு வாரா. இப்போ இன்றைக்கு என்னென்றால் பிள்ளைகள் சில வேளை படிக்க முற்பட்டாலும் பெற்றோர் தொலைக்காட்சி பார்த்து அல்லது கைத்தொலைபேசியோடு இருந்து அல்லது அக்கம் பக்கத்து வீட்டோடு கதைத்து கொண்டிருக்கிற பொழுது எப்படி அந்த பிள்ளைகள் நன்கு படிக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி. இப்போ இந்த இதிலெல்லாம் நான் உண்மையாக அந்த நேரத்து பெரியவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்கறை செலுத்தி ஊரார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லாக வர வேண்டும் என்று எங்களை ஊக்குவித்தார்கள். அதனால்தான் நீங்கள் இன்று ஒரு மிகப்பெரும் ஒரு கல்விமானாக அறிஞராக இம்மத்தியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுடைய தாய் தந்தையார் உங்களை வளர்த்தெடுத்த விதம். ஐயா, உங்களுடைய இந்த அப்பா என்கிற நூலில் பல விடயங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதிலும் இதில் ஆங்கில பதிப்பு, சிங்கள பதிப்பு என்று வந்திருக்கிறதே, இதெல்லாம் எப்படி நடந்தது? இப்படி தான் இது முதலில் அப்பா என்ற நூல் தமிழில் வெளியானது. அந்த நூலில் 2002 நூலில் ஒரு பிரதியை இந்திய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமுக்கு அனுப்பினேன். டாக்டர் அப்துல் கலாம் அந்த நூலை படித்து அந்த நூலை தான் வாசித்ததாகவும் அதில் 2 பக்கங்கள் தன்னை மிகவும் கவர்ந்ததாக ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதி கல்வி அமைச்சுக்கு அனுப்பியிருந்தார். ஜனாதிபதியின் கடிதம் வந்த நேரத்தில் நான் இலங்கையில் இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது கல்வி அமைச்சிலே எனது உதவியாளர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தேன். என்னுடைய பெயருக்கு கடிதங்கள் வந்தாலும் அவற்றை உடைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், நான் வரும் வரை தாமதிக்கக்கூடாது. இந்த கடிதத்தை டாக்டர் அப்துல் கலாம் அனுப்பின கடிதத்தை எனக்கு முதல் வாசித்தவர்கள் என்னுடைய உதவியாளர்கள். அவர்கள் இந்த அதுவும் சிங்கள உதவியாளர்கள், அவர்கள் இந்த கடிதத்தை வாசித்தவுடன் அது நல்ல புத்தகம், டாக்டர் அப்துல் கலாம் பாராட்டியிருக்கிறார், இதை சிங்களத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். கல்வி அமைச்சிலே குணசேன வித்தான என்ற ஒரு சிங்கள பிரபல இலக்கியவாதி இருந்தார். அவர் இதை கேள்விப்பட்டு இதை சிங்களத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற பொழுது கொடகே புத்தக நிறுவனத்திலிருந்து உபாலி லீலா ரட்னா இதை சிங்களத்தில் மொழிபெயர்த்தார். அவர்கள் குருளு பொத்த இதை வெளியிட்டது. பின்னர் இந்த கதைகளை பத்திரிகைகள் வாயிலாக கேள்விப்பட்டு இந்தியாவில் இருந்து வந்த பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார், அவருடன் கூட வந்த மெட்ராஸ் ஹிந்து ஆசிரியர் பீடத்தைச் சேர்ந்த நடராஜா அவர்கள் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு அனுமதியை கேட்டார்கள். நான் சொன்னேன், எந்த ஒரு நூலும் வெளியான பின்பு அது நான் சொந்தக்காரன் அல்ல, எழுதினது உடுவை தில்லை நடராஜாவாக இருக்கட்டும், அது பொதுமக்களுக்காக எழுதப்பட்டது, எனவே அது உங்கள் சொத்து என்று சொன்னதும் அவர்களாக இந்தியாவில் பிரபல வர்த்தகர் நல்லி பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார், அவரோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற கலாநிதி நடராஜா, இதை அவர்களே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போன செப்டம்பரில் 2 மாதங்களுக்கு முதல் வெளியீட்டு விழாவையும் மிக பிரமாண்டமான அளவிலே கோயம்புத்தூரிலே நடாத்தின பொழுது என்னையும் அழைத்திருந்தார்கள். நான் சென்றிருந்தேன். என்ன விஷயம் என்றால், இப்படி சில விஷயங்கள் எனது புத்தகங்கள் சிங்களம் ஆங்கில மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை கொடகே புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது, பூபாலசிங்கம் புத்தகசாலை வெளியிட்டிருக்கிறது. நான் எழுத்தாளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதையாவது எழுதினால் அது எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எங்கள் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும், நல்ல செய்திகளை தாங்கியதாக இருக்க வேண்டும். எதிர்கால சமுதாயத்திற்கு அந்த நூல்களை வாசிப்பதன் மூலம் அவர்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை கிரகிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எழுதுங்கள் என்று சொல்லி வருகிறேன். அந்த வகையிலே எனது எழுத்துகளும் அப்படித்தான். என்னை பிரபலப்படுத்துவதை விட இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் அது பெரும் திருப்தி என்ற வகையிலே எனது ஆக்கங்களை எழுதி வருகின்றேன். வெற்றியும் கண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம்.
ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் உடுவை எஸ் தில்லை நடராஜ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் நிறைய கதைகள், அதே நேரத்தில் உங்களுடைய நிறைய நூல்கள் வேறு மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன என்று. இந்த நிலையில் என்னுடைய கையில் இன்னும் ஒரு நூல் இருக்கிறது. அதுதான் மந்திர கண்ணாடி. இந்த மந்திர கண்ணாடியை சிங்களத்தில் மெஜிக் கண்ணாடிய, அதாவது விஜ்ஜா கெடப்பத்தை என்று சிங்களத்தில் எழுதியிருக்கிறார்கள். இது எப்படி இதனுடைய அனுபவம், அதே நேரத்தில் இதில் என்ன சொல்ல வருகிறீர்கள், ஏன் இது சிங்கள மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்லது. இந்த கதையை என்னுடைய 12வது வயதிலே எழுதி 14வது வயதிலே சுதந்திரன் பத்திரிகை தொடர்ந்து இதை பிரசுரித்தது. அதற்கு காரணம் என்றால், உடுப்பிட்டி என்ற கிராமத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு எனது தந்தையாரை சந்திக்க செல்வேன். உடுப்பிட்டியிலிருந்து சுமார் 2 மைல் தூரம் பஸ் வண்டியில் பிரயாணம் செய்கிற பொழுது வல்லை என்றொரு இடம் இருக்கிறது. அந்த வல்லையில் தாழ மரங்கள், தாழைப்பற்றைகள் இருக்கும். அதை பார்க்கிற பொழுது இந்த தாழைப்பற்றைக்குள் ஏதோ நடந்த மாதிரி ஒரு கதை எழுதினால் என்று அந்த பஸ்ஸிலேயே யோசித்தேன். அந்த யோசனையின் பிரதிபலிப்புத்தான் மந்திர கண்ணாடி என்று சிறுவர்கள் அங்கே சென்றதாக ஒரு கதையை என்னுடைய 12வது வயதில் எழுதின பொழுது எனது பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் வாசித்து விட்டு நல்ல கதை என்றார்கள். அப்படியே வைத்திருந்து என்னுடைய 14வது வயதிலே சுதந்திரன் பத்திரிகைக்கு அதை அனுப்பினேன். சுதந்திரன் பத்திரிகையிலே அப்பொழுது அந்த சிறுவர் பகுதிக்கு, வளர்மதி என்ற பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் ரா பத்மநாதன் என்று மட்டக்களப்பை சேர்ந்தவர். அது பின்னர் தான் தெரியும். அவர் அந்த கதையை ஆவலுடன் பிரசுரித்து எனது புகைப்படத்தையும் அனுப்பும்படி கேட்டார். எனக்கு மந்திரக்கதை மரும என்று எனது புகைப்படத்தையும் அந்த பத்திரிகையிலே பிரசுரித்து என்னை ஊக்குவித்தார். பின்னர் இது 63ஆம் ஆண்டு நடைபெற்ற விஷயம். 68இல் கொழும்புக்கு வந்த பொழுது அவரை சந்தித்தேன். பின்னர் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அந்த ரா பத்மநாதன் தயாரித்த நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருக்கிறேன். இதை என்னத்துக்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு கூட பள்ளிக்கூட மாணவர்கள் பல விஷயங்களை பார்க்கலாம், பல விஷயங்களை கேள்விப்படலாம். அவற்றை அவர்கள் கற்பனை சேர்த்து எழுதினால் அது பயன்பெறும். இதே மாதிரி தான் மந்திர கண்ணாடி மாதிரித்தான் கடற்கன்னி என்ற ஒரு விஷயத்தையும் அந்த பத்திரிகை செய்திகளிலே வாசித்தேன். எனது அம்மாவின் சகோதரன் கல்யாணம் செய்த ஊர் மயிலியதனை, வல்வெட்டித்துறைக்கு அருகே. அங்கே போகிற பொழுது கடற்கரைக்கு போவேன். அந்த இடங்கள், அவற்றை கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து கடற்கன்னி என்ற ஒரு கதையையும் எழுதினேன். அந்த கடற்கன்னி கதையை இங்கே அப்பொழுது ராதா என்ற ஒரு பத்திரிகை, எம்டி குணசேனா நிறுவனம் வெளியிட்டு கொண்டிருந்தது, அவர்களுக்கு அனுப்பினேன். அவர்கள் அந்த கடற்கன்னி கதையை பிரசுரித்து அவர்களும் எனது படத்தை வாங்கி பிரசுரித்தார்கள். பின்னர் இந்த 2 புத்தகங்களையும் நான் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் வித்தியாலயத்துக்கு கொடுத்தேன். அவர்கள் ஒவ்வொரு லட்சம் பிரதிகளை அச்சிட்டு அவர்களது கட்டிட நிதிக்காக பணம் சேர்த்தார்கள். பின்னர் இந்த கதைகளை கேள்விப்பட்ட சில நண்பர்கள் இந்த கதைகளை சிங்களத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும், ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே இங்கே கொடகை நிறுவனத்தை அணுகினேன். அவர்கள் வெளியீடாக சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. அதனையா பிரேமச்சாரிகாவாக்? பிரேமச்சாரிகா என்று அதாவது இதுவும் ஒரு காதல் கதை என்று எழுதினேன். தமிழில் எழுதியிருந்தீர்களா, இல்லாவிடில் நேரடியாக சிங்களத்தில்? இல்லை, இதுவும் ஒரு காதல் கதை என்று தமிழில் தான் எழுதினேன். அதாவது கொழும்பு கோட்டையில் வெளியே புறப்படுகிற புகையிரதத்தில் ஒரு வாலிபனும் ஒரு வனிதையும், இளவயதினர் பயணம் செய்கிறார்கள். இளவயதினர் என்றாலே இதயத்தில் இயல்பாக இளமையை ஈர்க்கும் இயற்கையை பற்றித்தான் இந்த கதை எழுதினது. இதுவும் ஒரு காதல் கதை. அவர்களது காதல் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் படிப்படியாக மலர்கிறது. பின்னர் இரவு புகையிரதம் சிறிது தூரம் ஒருவரை பற்றி ஒருவர், ஆணை பற்றி பெண்ணும் பெண்ணை பற்றி ஆணும் பலவிதமாக சிந்தித்துகிறார்கள். பின்னர் நள்ளிரவுக்கு பின்பு அவர்களது தோற்றம் எல்லாம் சற்று வேறுபடுகிறது. அந்த புகையிரதம் யாழ்ப்பாணத்தை அடைந்த பொழுது அவர்கள் இருவரிடமே அந்த காதல் உணர்ச்சி இருக்கவில்லை, அது சற்று மறைந்து விட்டது. சில புறத்தோற்றங்களை கண்டு கொள்ளும் விருப்பம் அது மாறிவிடும் என்பதைத்தான் இந்த இதுவும் ஒரு காதல் கதை என்று எழுதினேன். அது தினகரனில் வெளிவந்தது. பின்னர் அந்த கதையை எனது சிங்கள நண்பர்களுக்கு அந்த கேட்பார்கள், இதுவும் என்ன காதல் கதை என்றது, இது உம்முடைய அனுபவமா அப்படியாண்டு அதையும் சிங்களத்திலே மொழிபெயர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை MK ராகுலன், அதாவது பாராளுமன்ற சமகால உரைபெயர்ப்பாளர், அதை மொழிபெயர்த்தார் பிரேமச்சாரிகாவ என்று, காதல் யாத்திரை.
இதெல்லாம் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இதுவும் பல பிரதிகள் பலரை சென்றடைந்தது. அதில் ராகுலன், அதே நேரத்தில் சிவகுருநாதன் அவர்கள், ஸ்ரீபால ராஜபக்ஷ, பிரேமவர்தன ஆகிய 4 பேரும் இணைந்து இதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதிலே 13 கதைகள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாசித்தார். இந்த பிரேமச்சாரிகா என்ற கதையை எம் கே ராகுலன் மொழிபெயர்த்தார். என்றால் எம் கே ராகுலனும் நானும் 67, 68ஆம் ஆண்டுகளில் 1967, 68ஆம் ஆண்டு இருவரும் போலீஸ் தலைமை காரியாலயத்தில் அருகருகாக இருந்து கடமையாற்றினோம். ஒரே கந்தோரில் நாங்கள் கடமையாற்றின நட்பு இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. சரி, இதனை நீங்கள் ஒரு திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்று உங்களிடம் யாரும் கேட்கவில்லையா, அல்லது உங்களுக்கு இது தொடர்பான ஒரு எண்ணம் வரவில்லையா? திரைப்படமாக உருவாக்குவதை பற்றி ஒருத்தரும் கதைக்கவில்லை. ஆனால் வேறு தொலைக்காட்சி நாடகங்களை தயாரித்திருக்கிறேன். ஒரு புதிய கதையின் ஆரம்பம் என்று அந்த நேரத்தில் சித்தாலேப்ப என்ற நிறுவனத்திற்காக இந்த மருந்து பொருட்கள் விற்பவர் டாக்டர் விக்டர் ஹெட்டிகோட எனது நண்பர், அவர் கேட்டதற்காக ரூபவாகினி தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்காக ஒரு நாடகத்தை தயாரித்தோம். அந்த நாடகத்தை பின்னர் பிரதியாகவும் அச்சிட்டோம். இது ரூபவாகினியில் ஒளிபரப்பு. திரைப்படம் என்ற வகையில் இப்படி இருந்தது. நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். சிறுவனாக இருந்த பொழுது நானும் ஒரு திரைப்பட நடிகனாக வேண்டும் என்று விரும்பினேன். அதை தந்தையிடம் சொன்ன பொழுது தந்தை சொன்னார், அது சரி வராது, அப்படியெல்லாம் ஆசைப்படாத. ஏனென்றால் அந்த திரைப்படத்தின் மூலம் வருகிற புகழும் செல்வாக்கும் மட்டுப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் எங்கள் கால ஓட்டத்தில் வயது வரும் பொழுது, தோற்றங்கள் மாறும் பொழுது இருக்கிற புகழ் இல்லாமல் போய்விடும். மற்றது திரைப்படங்களின் மூலம் வருகின்ற வருமானம் செல்வம் கூட நிலைத்து நிற்காது. ஆனபடியால் திரைப்பட நடிகனாவதை விரும்பாதே, வேண்டுமானால் அவ்வப்போது நாடகங்களில் நடி. ஏனென்றால் நேரடியாக ரசிகர்களுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அது நல்லது. அதாவது இன்று நடிக்கிற பொழுது ரசிகர்கள் ஏதாவது சொன்னால் நாளை மாற்றி நடிக்கலாம். திரைப்படம் அப்படி அல்ல. அவற்றெல்லாத்தையும் விட உனது ஒரு ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகத்தனாவா, ஆனால் ஓய்வு கிடைக்கிற நேரம் எழுது, பேசு என்று தந்தை ஊக்குவித்தார். அதன் காரணமாக நான் அந்த திரைப்படம் ஓரளவுக்கு பார்த்ததுண்டு. இங்கே தணிக்கைச்சவை என்கிறதில் கூட அங்கத்தவராக இருக்கிறேன். அதெல்லாம் திரைப்படம் பார்ப்பது, அதாவது நான் சொல்லுவேன், அந்த படிக்கிற காலத்தில் கலரி டிக்கெட் எடுக்கக்கூட பெற்றாரிடம் காசு வாங்கி பார்த்தேன். இங்கே தணிக்கைச்சவையில் இருந்த பொழுது அவர்களாக அழைத்து எல்லா படமும் பார்க்க வேண்டும். ஒரு படம் பார்ப்பதற்கு காசும் தருவார்கள், இடையிடையே சிற்றுண்டியும் தருவார்கள். இப்படியெல்லாம் அதிர்ஷ்டங்கள் கிடைத்தது. ஆனால் தந்தையார் அறிவுறுத்தியபடி திரைப்பட ஆசை எனக்கு இல்லை. உங்களுக்கு பிடித்த நடிகர்? பிடித்த நடிகர் என்று நான் இப்பொழுது படங்கள் பார்ப்பதில்லை. அந்த நாட்களில் பிடித்த நடிகர்கள் என்றால் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி, சுப்பையா, நாகேஷ், இவர்களெல்லாம் அதாவது நான் தொடர்ச்சியாக படம் பார்த்த காலங்களில் நடிகர்கள். ரங்கராவ், குணச்சித்திர நடிகர். எழுத்துத்துறையில் உங்களுடைய முன்னோடிகள் யார்? எழுத்துத்துறையில் முன்னோடிகள் என்று நான் பெரிதாக போற்றுவது ஜெயகாந்தனை. இந்தியாவிலே ஜெயகாந்தனை. இங்கே இலங்கையில் எஸ் பொன்னுத்துரை, டொமினிக், ஜீவா, நாவேந்தன், இவர்களோடு நேரடியாக பழகவும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களது படைப்புகள் பத்திரிகைகளில் வருவதற்கு முன்பும் வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. குறிப்பாக என்றால் இங்கு இலங்கையில் சிரித்திரன் என்ற ஒரு பத்திரிகை தொடர்ச்சியாக வந்தது. அந்த சிரித்திரன் ஆசிரியர் அவரது வீட்டுக்கு அருகிலே தான் நானும் இருந்தேன். கொழும்பில் தங்கியிருந்த காலத்தில் இரவிலே அவர் வீட்டுக்கு போனால் அவர் இந்த இலக்கியங்களை தருவார் வாசிக்க சொல்லி. சில உரையாடுவோம். அதெல்லாம் மகிழ்ச்சியான பொழுது இப்பொழுதும் ஞாபகம் வருகிறது. குறிப்பாக இப்பொழுது ஏறக்குறைய அநேகமான எழுத்தாளர்களின் நூல்களை வாசிக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் எனது இளவயதில் நான் சந்தித்த எழுத்தாளர்கள் இன்னும் சற்று ஆழமாக என் மனதில் பதிந்திருக்கிறார். இப்போது ஏதாவது நூல் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? ஆம், இப்பொழுது யாழ்ப்பாணத்து யோக சுவாமிகளை பற்றி ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கின்றேன். அத்துடன் எனது அனுபவங்கள் சிலவற்றை எழுதி, சில நினைவுகள் சில என்ற தலைப்பிலே வீரகதிரியில் வந்தது. அதுக்கு நூல் வடிவம் கொடுக்கின்றேன். அதாவது படங்கள் எல்லாம் போட்டு. குறிப்பாக என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் நான் சற்று பிரச்சனைக்குரியவனாக இருந்திருக்கின்றேன். அப்படி என்ன? அதாவது கிளிநொச்சி அரசாங்க அதிபராக இருந்த பொழுது, அப்பொழுது இருந்த காலநிலையிலே வவுனியாவுக்கு அப்பால் ஊடகவியலாளர்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் கிளிநொச்சியில் இருந்து நான் வரும் பொழுது வவுனியாவிலே ஊடகவியலாளர்கள் சந்திப்பார்கள். அங்கே நடந்ததை சொல்ல வேண்டும்.
அப்படி சொல்கிற பொழுது கூட நிதானமான நல்லவற்றை சொல்ல வேண்டும். சில வேளை சில செய்திகளால் ஏதாவது விபரீதங்கள் விளையும் என்றால் அதை நானே தணிக்கை செய்து விடுவேன். அப்படி இருந்தது. குறிப்பாக என்னென்றால் யாழ்ப்பாணத்திலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்த பொழுது, நான் அப்போது கிளிநொச்சி அரசாங்க அதிபராக இருந்தேன். வவுனியாவுக்கு வரும் பொழுது என்னை சந்தித்து தகவல்கள் கேட்பதற்காக வெளிநாட்டு நிருபர்கள் கூட கூடியிருப்பார்கள். குறிப்பாக பிபிசியில் இருந்து ஆனந்தி கூட நான் வந்ததாக கேள்விப்பட்டு என்னுடன் தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை எடுத்தால், செய்திகளை சொல்கிற பொழுது எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த செய்திகளால் ஏதாவது விளைவுகள் விபரீதமாக வருமென்றால் அதிலே அந்த இடங்களிலே சற்று மௌனம் காப்பது அல்லது அந்த செய்திகளை தாமதமாக தெரிவிப்பது, அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சாஃப்ட் பெடலிங் என்று. சைக்கிளில் ஏறினதும் ஓடத் தொடங்கினால் அது எங்கேயாவது போய் சில நேரம் விபத்தில் சிக்கலாம். அதற்காக மெதுவாக ஓடி கவனமாக ஓட வேண்டும். அந்த நடைமுறையை நான் சில இடத்திலே பின்பற்றியிருக்கிறேன். அதாவது எதையும் ஒளித்து மறைக்க விரும்பவில்லை, ஆனால் சில விடயங்களை தாமதப்படுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் திருக்குறளில் ஒரு இடம் வருகிறது, பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமேன். நீங்கள் சொல்கிற பொய் கூட உண்மையாக கருதப்படலாம், அது ஏதாவது விளைவுகளை வித்தியாசமாக விளைவிக்காவிட்டால் புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனில் அப்படி சில விஷயங்களில் நான் நடந்திருக்கின்றேன். அதாவது எனக்காக அல்ல, சமுதாயத்திற்காக ஏதாவது ஒரு தகவலை தவறாக கொடுத்தால் அல்லது உண்மை தகவலை கூட உடனடியாக கொடுத்தால் விளைவுகள் விபரீதமாக விடுமென்று என்னை படிப்பித்த ஆசிரியர் பண்டிதர் செல்லத்துறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சொன்னார். இதை சொல்லி, ஒருவன் தெரியாத ஒருவன் ஏதோ ஒரு வில்லங்கத்திலே மாட்டுப்பட்டு உன்னிடம் புகலிடம் கேட்டு உனது வீட்டிலே ஒளித்திருக்கிறான். அவனை தேடி ஒருவன் கத்தியுடன் வருகிறான். இவன் இங்கே வந்தானா என்று நீ என்ன சொல்லுவாய் என்றால், நான் சொல்வேன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லுவேன் என்ற. பண்டிதர் செலுத்துடன் இல்லை, அவனது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், ஆனபடியா அப்படி ஒருவரும் இங்கே வரவில்லை என்று பொய்யை சொல்லும். அவன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அவன் போன பிறகு விசாரித்து சில வேளை இவன் பிழை செய்திருந்தால் இவனை நீ அந்த உரிய இடத்தில் காவலர் நிலையத்தில் ஒப்படை. ஏனென்றால் சட்டத்துக்கு முரணான வகையில் யாரும் துன்புறுத்தக்கூடாது, தண்டனை வழங்கக்கூடாது. அதற்கென்று நீதிமன்றம், காவல் நிலையம் எல்லாம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் கையில் எடுத்து உங்கள் அலுவல்களை செய்யாது என்று பண்டிதர் செல்லத்துறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் என்னை படிப்பித்த பொழுது சொன்னது இப்பொழுதும் ஞாபகம் வருகிறது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் உடுவை எஸ் தில்லை நடராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐயா, உங்களுடைய இந்த நூல்களில் முக்கியமாக இந்த வாழ்வும் இலக்கியமும் என்பது ஒரு கவனத்தை பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது. இந்த வாழ்வும் இலக்கியம் நூல் என்றால் 1991ஆம் ஆண்டு வெளியான சிறுகதைகளிலே சிறப்பான தகுதியான சிறுகதைகளை எழுதியவர்கள் என்று இந்தியாவிலே ஒரு அமைப்பு லில்லி தேவசிகாமணி இலக்கிய மன்றம் பாராட்டி கௌரவித்தது. அதிலே அந்த கௌரவம் பெற்ற பரிசில் பெற்ற ஒவ்வொரு எழுத்தாளர்களை பற்றியும் அவர்களது வாழ்க்கை குறிப்புகள் ப்ரொஃபைல் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலின் பின்பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும், அது மற்றவர்களெல்லாம் இந்திய நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள், இலங்கையைச் சேர்ந்த எங்களது வாழ்வு குறிப்புகளை என்னென்று சொல்லலாம் என்றால் பயோடேட்டா, அதை எடுத்து அவர்கள் கட்டுரை வடிவிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு காரணம் என்னென்றால் ஒவ்வொருவரை பற்றியும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே என்ன மாதிரி பிறந்தார், எங்கே படித்தார், என்ன இலக்கிய முயற்சிகள் செய்திருக்கிறார், என்னென்ன பரிசுகள் பெற்றிருக்கிறார், அப்படி அந்த விஷயங்களை பற்றி வெளிவந்த ஒரு புத்தகம். இதுவும் ஒரு இந்திய நூல். இந்தியாவிலே 1992ஆம் ஆண்டு இதை வெளியிட்டார்கள். சில பிரதிகளை எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான எழுத்தாளர்களோடு நீங்களும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் நாடக நடிகர் அல்லது ஒரு திரைப்பட நடிகராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்ததுனாலோ என்னவோ தெரியாது, நீங்கள் ஓரங்க நாடகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறீர்கள். இந்த ஒரு புதிய கதையின் ஆரம்பம் இது மேடையேற்றப்பட்ட ஒரு நாடகம் இல்லை? ஆமாம், இந்த நாடகம் முதலாக 1969ஆம் ஆண்டு மேடையேற்றினோம். பின்னர்
ரூபவாகினியில் ஒளிபரப்பாக்குவதற்காக 1994ஆம் ஆண்டு ரூபவாகினியைச் சேர்ந்த விஸ்வநாதன் இயக்குனராக கடமையாற்ற கணேசபிள்ளை, பாலச்சந்திரன், சுரேஷ் ராஜா, ஜெயஜோதி ஆகியோரது நடிப்பிலே இதை ஒரு ரூபவாகினிக்காக இந்த நாடகத்தை தயாரித்தோம். இது தொடர்ந்தும் வரவேற்பை பெற்றுக்கொண்டிருந்த காரணத்தினாலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் இந்த நாடகத்தை மேடியேற்றிய பொழுது அதுதான் அந்த வீடியோ காப்பி, வீடியோ பிரதி உங்களோட கையில் தில்லையின் புதிய கதையின் ஆரம்பம், மயில்வாகனம் சர்வானந்தா, ராஜபுத்திரன் ஜோகராஜன், ரஞ்சனி ராஜ்மோகன் இவர்கள் எல்லாருடனும் சேர்ந்து நடித்திருக்கின்றேன். அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு சரஸ்வதி மண்டபத்திலே நிரம்பி வந்தது ரசிகர் கூட்டம். தொடர்ந்து இப்படியான சில முயற்சிகள் அவ்வப்போது நேரம் கிடைக்கிற பொழுது செய்து கொண்டிருக்கிறதுக்கு 2 காரணங்கள். ஒன்று ஒரு செய்தி, மற்றது என்னை பொறுத்தளவில் சிரேஷ்ட நிர்வாகிகள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவர்கள் உத்தியோகத்திலிருந்து கொண்டும் கலை இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடலாம். ஏதோ காரணம் சில பேர் பயப்படுகிறார்கள். என்றால் நாங்கள் மேடையில் ஏறி நடிக்கிறதோ, நாங்கள் பேசுகிறதோ, நாங்கள் எழுதுகிறதோ உண்டு. அப்படி இல்லாமல் அவர்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ இதில் நடிப்பது வெட்கத்துக்குரியதல்ல, பேசுவது வெட்கத்துக்குரியதல்ல, எழுதுவது கூட வெட்கத்துக்குரியதல்ல. ஏனென்றால் சாதாரணமாக கலைஞர்கள், இலக்கியவாதிகளை விட ஆசிரியர்கள், அறிவியலாளர்கள், நிர்வாகிகள் அவர்களிடமும் பல புதிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த விஷயங்களை ஒன்று எழுத்து வடிவிலே மக்களுக்கு வழங்கலாம், அல்லது உரை வடிவிலே வழங்கலாம், அல்லது நாடக வடிவிலும் வழங்கலாம். அதற்கு நான் ஒரு முன்னோடியாக இருக்கணும். தில்லாரராஜன் கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருந்தவன், அடிஷனல் செக்ரட்டரி இருந்தவன், அவன் மேடையேறி வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கல, ஏன் நாங்கள் நடிக்கக்கூடாது? அவர் மேடையேறி பேசுகிறார், நாங்களும் அப்படி ஏறி நல்ல கருத்துக்களை சொல்லுவோம். தில்லாரராஜா எழுதுகிறார் பத்திரிகைகளுக்கு, அப்போ நாங்களும் எழுதுவோம் என்று வழிக்கிட்டால் எத்தனையோ பேரிடமிருந்து அருமையான விஷயங்கள் எல்லாம் அது உரை வடிவில், எழுத்து வடிவில், நாடக வடிவில் வரலாம் அல்லவா? அவர்களை தூண்ட வேண்டும், ஊக்குவிக்க வேணும் என்பதற்காக. என்னை பெரிய கட்டிக்காரன் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் என்னை விட பல கட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் களத்தில் இறங்கி எழுத வேணும், பேச வேணும், நடிக்க வேணும் என்பதற்கான முயற்சி தான் இது. சரி, நான் இப்பொழுது உங்களுடைய சில புகைப்படங்களை காட்டப் போகிறேன். நீங்கள் படம் பார்த்து கதை சொல்கின்ற நேரம் இது. உங்களுடைய சில புகைப்படங்களை நாங்கள் பார்க்கலாம். இது கனடாவில் இந்த வருடம் மார்ச் மாதம் சர்வதேச விருது தந்தார்கள். கனடா உதயன் பத்திரிகை கனடாவுக்கு என்னை அழைத்து ஒரு சர்வதேச விருதை தந்தார்கள். எனது கலை இலக்கிய முயற்சிகளுக்கும் சமூக பணிகளுக்கும், குறிப்பாக அந்த அரசாங்க அதிபராக கடமையாற்றிய பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் மக்களுக்கு செய்த உதவிகளுக்காக அந்த வன்னி பகுதி, வவுனியா கிளிநொச்சியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தற்சமயம் கனடாவில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை சிபாரிசு செய்தார்கள். அதன் காரணமாக கனடா உதயன் என்னை அழைத்து ஒரு சர்வதேச விருது தந்தார்கள். இது மேல் மாகாண ஆளுநர் கலாநிதி ஹேமகுமார நாணயக்கார அவர்கள் மேல் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு உறுப்பினராக என்னை 5 வருடத்துக்கு நியமித்து அந்த நியமன கடிதத்தை இந்த வருடம் ஜூலை மாதம் தந்தார் அழைத்து. ஏனென்றால் இந்த மேல் மாகாணத்தில் இருக்கிற அரச ஊழியர்களின் நியமனம், பதவி உயர்வுகள், இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பான விடயத்திலே நல்ல முறையில் கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுநர் தந்த நியமன கடிதம். இது கல்யாணம் முடித்துப்பார் என்ற நகைச்சுவை கட்டுரைகள். இவை அவ்வப்போது பத்திரிகைகள் வெளிவந்ததை எம்பி குணசேனா நிறுவனம் இதை முதல் முறையாக 1999ஆம் ஆண்டு முதல் தடவை பிரசுரித்தார்கள். பின்பர் அவர்களே 3 தடவை இதை மீள்பதிப்பு செய்தார்கள். கல்யாணம் முடித்துப்பார். இது இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாண கச்சேரியிலே ஒரு கருத்தரங்கு நடைபெற்ற போது கொழும்பிலிருந்து அரசாங்க அதிபர் கமல் பத்மஸ்ரீ, அவர் இப்பொழுது மாகாண அமைச்சு செயலாளராக இருக்கிறார், மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு அரசாங்க அதிபர்கள், கிளிநொச்சி இவர்களெல்லாம் அழைத்து ஒரு கருத்தரங்கை செய்தார்கள் யாழ்ப்பாணத்தில். இதற்கு காரணம் என்றால் இந்த படத்திலே தமிழ், சிங்கள, முஸ்லீம் 3 இனங்களைச் சேர்ந்த சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமை, அதுதான் யாழ்ப்பாணத்தில். கொழும்புக்கு மற்றவர்கள் வந்து போவது ஒரு சின்ன விஷயம். யாழ்ப்பாணத்துக்கு எல்லோரும் செல்ல வேண்டும் என்று 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு கருத்தரங்கை நடத்திய பொழுது இவர்கள் எல்லோருடனும் ஏதோ ஒரு வகையில் கந்தோர் மூலமாக அல்லது நட்பு மூலமாக வைத்திருக்கிறதுக்காக என்னை அன்றைக்கு பிரதம விருந்தினராக அழைத்தார்கள்.
இது யாழ்ப்பாணத்திலே கரவட்டி பிரதேச செயலகத்துக்கிலே கடமையாற்றுபவர்களுக்கு ஒரு கருத்து வழங்க வேண்டும். கூடவே அந்த கலைஞர்களை வாழ்த்தி அவர்களுக்கும் அறிவுரை வழங்க வேண்டும் என்பதற்காக கரவட்டி பிரதேச செயலாளர் சிவசிறி என்னை அழைத்தார். இது கொரியா நாட்டுக்கு சென்றிருந்தேன். இங்கிருந்து கல்வி அமைச்சைச் சேர்ந்த சிலரை அழைத்து கணனி தொடர்பான பயிற்சி வகுப்புக்கு. அப்பொழுது நானும் சென்றிருந்தேன். எங்கே போனாலும் என்னை பொறுத்தளவிலே அந்தந்த நாட்டிலே வழக்கில் இருக்கிற சில மொழிகளை பயில்வது வணக்கம். கொரியா மொழியிலேயே நான் வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி பேசினதும் அவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் தங்கள் பத்திரிகையிலே என்னை பற்றி பிரசுரித்தார்கள். இவர் ஒரு புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் தமிழ்வாணன். இது 1969 அவர் நுவரெலியாவுக்கு வந்த பொழுது எனது இளமை காலத்தில் கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணனுடன் எடுத்துக்கொண்ட படம். இது கொரியாவில் அங்கிருக்கும் கல்வியலாளருக்கு என்னை உரையாற்ற சொல்லி பணித்தார்கள். அந்த வளமையான சொன்ன மாதிரி கொரியாவில் ஆரம்பித்து ஆங்கிலத்தில் பேசி இடையிடையே தமிழையும் சிங்களத்திலும் 2 சொற்கள் சொல்லி எனது உரையை நிகழ்த்தின பொழுது எல்லோரும் சிரித்தார்கள், நானும் சிரித்தேன். இந்த படம் முதலாக என்னை எடுத்த படம் இந்த அப்பா என்ற புத்தகத்தில் வருகிறது. சிறுவனாக என்னை இருந்த பொழுது இந்த படம் எடுத்தது தந்தையின் ஒரு நுணுக்கம். கேமராவில் அந்த வைத்து நான் படம் எடுக்கிற பொழுது ஓடிவிடுவேனாம். அப்பா அந்த கேமராவுக்கு முன்னுக்கு இருந்து சொன்னார், தம்பி இந்த கண்ணாடியை வட்ட கண்ணாடியை லென்ஸை பார், இதுக்குள்ளால ஒரு குருவி ஒன்று பறந்து வரும் என்று. அந்த நேரம் என்னை எடுத்த படம் இதுதான். இது அப்பொழுது பிரதம மந்திரியாக இருக்கிற ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கா அவர்களை வைத்துக்கொண்டு அலரி மாளிகையில் புதிதாக நியமனம் பெற்ற மலையக ஆசிரியர்களுக்கு நியமன கடிதம் வழங்கினேன். கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த், கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் எல்லாம் நிற்கிறார்கள். மேலதிக செயலாளராக நான் மேலதிக செயலாளர். அதாவது மலையக கல்லூரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் முழுக்க அந்த கடமையை செய்தவன் என்ற வகையிலே நானும் இருக்கின்றேன். இது அன்று மாண்புமிகு உத்தம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சை சந்தித்த பொழுது, அவர் இப்பொழுது பிரதம மந்திரி இருக்கிறார், எனது சிங்கள நூலை அவருக்கு கையளித்தேன். இது இந்த நாடகம் என்று கேட்டீர்களே, 2 வருடங்களுக்கு முன்பு பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் இந்த நாடகங்களை மேடியேற்றிய பொழுது ராஜபுத்திரன் ஜோராஜா, மற்றது திருச்செல்வம், எங்களை லூகாஸ் திருச்செல்வம், ரஞ்சனி ராஜ்மோகன், ஜெயசோதி இவர்களுடன் நாங்கள் ஒரு ஓய்வாக எடுத்துக்கொண்ட படம். வவுனியாவில் என்னை அழைத்து நாடகச் செம்மல் என்ற விருது தந்து அந்த தமிழ்மணி அகலங்கன் அங்கே வவுனியா கலை இலக்கிய நண்பர் கழகம் என்னை பாராட்டிய பொழுது எடுத்த படம். இது அசட்டு மாப்பிள்ளை நாடகம் 94ஆம் ஆண்டு இங்கே கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்ற பொழுது இந்த கருத்த உடையிலே இருப்பவர் சுரேஷ் ராஜாண்டு, இங்கே வானொலி தொலைக்காட்சி நடிகர், இப்பொழுது கனடாவில் இருக்கிறார். பக்கத்தில் மயில் வாகனம் சர்வானந்தா, ஜெயசோதி, நானும் இருக்கிறேன். இது பாரதியார் வேடம் பூண்டு மக்கீன் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டார். இந்த புத்தக வெளியீட்டுக்கு இந்தியாவிலிருந்து அந்த தமிழ்வாணனின் மகன் இங்கே வந்திருந்தார், லேனா தமிழ்வாணன். இப்பொழுது இங்கே அடிக்கடி வந்திருப்பார் ரவி தமிழ்வாணன். லேனா தமிழ்வாணன் வந்த பொழுது பாரதியார் வேடமேற்று மருதானையில் நான் நடித்தேன். இது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் எழுத்தாளர் பேரவை செழியன் பேருமிராயம் என்று இன்னொரு இலக்கியவாதி, அவரது நூல் வெளியீட்டுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். மட்டக்களப்புக்கு சென்றிருந்த பொழுது எடுத்த படம். இது எனது சிறுகதை தொகுதியில் ஒன்று அப்பக்கடை நடக்கிறது. இந்த உண்மையாக எனது தாயாரின் தாயார் ஆட்சி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஒரு அறிவுரை, அவரும் ஆட்சியும் கூட அந்த ஊருக்கு வழங்கிய அறிவுரைகளை பற்றி எழுதின நூல். இது சிங்கள நண்பர் அசோகா பிரிஸ், அதாவது இங்கே சம்பள மீளெல்லை ஆணைக்குழு தலைவராயிருந்தவர், பல அமைச்சுகளில் செயலாளராயிருந்தவர். அப்பா என்ற நூல் சிங்களத்தில் வெளிவந்த பொழுது அதை பாராட்டி சிங்கள எழுத்தாளர்கள், உதாரணமாக பிரெட்மன் வீரகோன், லீல் குணசேகரா ஆகியோருடன் என்னை ஒப்பிட்டு ஒரு சிங்கள பத்திரிகையில் எழுதின கட்டுரை. இது ரிவிர என்ற பத்திரிகையில், அதாவது ஓய்வு பெற்ற பின்னும் ஓயாது உழைக்கின்றார், வேலைகளுக்கு குறைவில்லை என்று என்னை பேட்டி கண்டு எழுதினார்கள். எனது நாடகத்தின் ஒரு பகுதியையும் எடுத்து அந்த சிங்கள பத்திரிகையிலே பிரசுரித்தார்கள். இது நான் வெளிநாட்டுக்கு சென்றிருந்த பொழுது, அதாவது சுவிட்சர்லாண்டுக்கு சென்றிருந்த பொழுது, அங்கே களப்பயிற்சி, ஒரு ஒர்க் ஷாப், வேலைத்தளத்தில் வாளால் மரம் அறிய வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிற மாதிரி அந்த மரம் அறிய வேண்டும் என்பதற்கு, அதாவது வெளிநாடுகளுக்கு பயிற்சிக்கு சென்றால் உண்மையாக எங்களை அந்தந்த களத்திலே ஈடுபடுத்தி செய்விப்பார்கள். அதை
காட்டுமுகமாக எடுத்த படம். ஐயா, என்னுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்விக்கு நான் வந்துவிட்டேன். உங்களுடைய இந்த நூல்கள், இலக்கிய சார்ந்த நூல்கள் ஒரு பக்கம் எழுதியிருந்தாலும் கூட, நீங்கள் இந்த அறநெறி சார்ந்த, சமயம் சார்ந்த, மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய பல நூல்களையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இல்லையா? என்னிடம் நிறைய நூல்கள் இருக்கின்றன. தமிழிசைக்கு புத்துயிர் அளித்த முத்தமிழ் வித்தகர் சுவாமி புலானந்த அடிகளார் பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நல்லை நகர் நாவலர், சைவத்தின் காவலர் என்றொரு நூல், நீலமும் பசுமை நிறைந்த நல்ல உலகம் என்ற சிறுவர்களுக்காக ஒரு நூலை எழுதியிருக்கிறீர்கள். இதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். ஆம், என்னை பொறுத்தவரை இது ஒரு சொந்த அனுபவம். என்னென்றால், சிறுவர்களாக இருக்கிற பொழுது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவர்களை நல்வழிப்படுத்தினால் அவர்கள் வளர்ந்த பின்னும் பாதை தவறி போக மாட்டார்கள். இப்போ என்னுடைய வளர்ச்சியிலே என்னுடைய பெற்றோர், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஊரவர்கள் முக்கிய பங்கெடுத்திருக்கிறார்கள். எங்காவது ஒரு இடத்திலே நான் வழி தவறி செல்கிற பொழுது எனது அப்பா அம்மா அல்லது அக்கம் பக்கத்தவர்களெல்லாம் சொல்லுவார்கள், தம்பி இது கூடாதென்று. அந்த வகையிலே சிறுவர்களுக்கு, இப்போ நான் சிறுவனாக இருக்கிற பொழுது நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் வாசித்தேன். அவற்றின் பிரதிபலிப்பு தான் இந்த புத்தகங்களை எழுதினது. எங்களுடைய அறிஞர்களை பற்றி, நாவலர், விபுலானந்தர், ஜோவர் சுவாமிகள், இப்படியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து வைத்திருந்தால், விவேகானந்தர், நாங்கள் வழி தவறி செல்ல மாட்டோம் என்ற அதற்காகத்தான் சிறுவர்களுக்கு இப்படியான விஷயங்களை எழுத்திலே கொடுக்க வேண்டும், பேச்சிலே கொடுக்க வேண்டும் என்று இந்து திணைக்களத்தின் சார்பிலே அவர்களது மதியுரைஞராக இருக்கிறேன். நல்ல நல்ல விஷயங்களை சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் ஒரு நாளும் வழி தவறி செல்ல மாட்டார்கள். அப்போ எதிர்கால சமுதாயம் நல்லாக வர வேண்டும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் பெரும் முயற்சி எடுக்கிறது. அதுக்கு உதவுமாகத்தான் இந்த புத்தகங்களை எழுதி வருகிறேன். அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அவ்வப்போது சந்தர்ப்பமும் கிடைக்கிற பொழுதால் சிறுவர்களோடு நானும் பழகுகின்றேன். அதே நேரம் அந்த சிறுவர்களின் பெற்றோர்களுக்கும் எனது பெற்றோர்களை பற்றி சொல்லி வருகிறேன் என்றால் அவர்களும் சரியான முறையில் தங்கள் பங்களிப்பை செய்தால் இந்த நாட்டுக்கு நல்ல சமுதாயம் கிடைக்கும். இல்லை என்றால் எதிர்கால சிறுவர்கள் எல்லாம் வழி தவறி செல்வார்கள். நன்றி ஐயா. இதுவரையும் நாங்கள் ஒரு மணி நேரம் உங்களோடு பேசியிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற முக்கியமான பல ஞாபகங்களை நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைவூட்டி இருக்கிறீர்கள். மிகச்சிறந்த பசுமையான நினைவுகள் பல எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் படிப்பினையாக இருக்கிறது. உங்களுடைய பெற்றோர் உங்களை வளர்த்தெடுத்த விதம், அதே நேரத்தில் நீங்கள் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கல்விமானாக, ஒரு புத்திஜீவியாக, ஒரு இலக்கியவாதியாக வளர்ந்திருக்கிற இந்த சூழலில் எப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு பதிவாக இந்த நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய சாதனைகள், அதே நேரத்தில் உங்களுடைய நல்ல சிந்தனைகள் பல நூல்களாக வெளிவந்திருப்பதும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மற்றும் ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் சந்தித்தது உடுவை எஸ். தில்லை நடராஜா அவர்கள். அவரை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஊரங்க நாடக எழுத்தாளர், அதே நேரத்தில் சிறுகதை எழுத்தாளர், சிறந்ததொரு இலக்கியவாதி, சிறந்ததொரு சிந்தனையாளர், சிறந்ததொரு மேடை பேச்சாளர் என்றெல்லாம் பல காரியங்களை அவர் செய்திருந்தாலும் கூட அதனை தாண்டி சிறந்ததொரு நிர்வாகி, கல்வி அமைச்சினுடைய மேலதிக செயலராக மிக நீண்ட காலம் பணியாற்றியவர். அதே போன்று வவுனியா கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக பணியாற்றிய பெருமை, மிக இக்கட்டான சூழ்நிலையில் மக்களுக்கான சேவையை வழங்கியவர். இதற்காக அவர் சர்வதேச விருதுகளையும் கூட பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் இலங்கையினுடைய சிங்கள எழுத்தாளர்கள் மத்தியில் மதிக்கத்தக்க ஒரு எழுத்தாளராகவும் அவர் இருப்பதும், அதே நேரத்தில் சிங்கள பத்திரிகைகள், சங்கிகள் அவருக்கான இடத்தை அளித்திருப்பதும் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்கலாம். அவருடைய ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு ஆக்கங்களும் மிக முக்கியமான விடயங்களை எடுத்து கூறியிருக்கின்றன. எனவே சொந்த அனுபவத்தினூடாக பல விடயங்களை அவர் சமூகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதே நேரத்தில் கல்வியினூடாக இவ்வாறு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது என்பது குறித்து சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அவற்றை போதிக்கின்ற வகையிலான பல நூல்களையும் அவர் தந்திருப்பது எமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற மிக ஒரு அரிய பொக்கிஷமாக உடுவை எஸ். தில்லை நடராஜா அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவர் கிடைத்துக் கொண்டது எங்களுக்கும் பெருமை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நன்றியா, நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஞாபகம் வருகுதே நிகழ்ச்சியூடாக என்னை வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுடன் தொடர்புபடுத்தி எனது நினைவுகளை மீட்க ஒரு சந்தர்ப்பம் தந்த சகலருக்கும், கூடவே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றிகள். இன்றைய தினம் நாங்கள் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எழுத்தாளர், அதனிடத்தில் மிகச்சிறந்த கல்விமான், சிறந்த நிர்வாக அதிகாரி உடுவை எஸ். தில்லை நடராஜா அவர்களோடு பேசியிருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.